தலைப்பு செய்திகள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களிடம் விடுத்த கோரிக்கை. பணிப்பகிஷ்கரிப்பால் பல பகுதிகளில் மின்தடைகளை சீரமைப்பதில் தாமதம். பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள் 5% அதிகரிப்பு. உலகத்தின் முடிவு வந்துவிட்டது, எச்சரிக்கும் ரஷ்யா. போர் எப்போது முடியும் என்பதை நாங்களே தீர்மானிப்போம், ட்ரம்புக்கு ஈரான் பதிலடி. விரிவான செய்திகள். வளைகுடா மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக முடிந்தவரை சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பொதுமக்கள் தம்மால் இயன்றவரை எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு குறித்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்தமை இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு இடம்பெறாதிருந்தால் இந்த மாத இறுதி வரை பழைய விலையிலேயே எரிபொருளை விற்பனை செய்திருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது எரிபொருள் நெருக்கடி உலகம் முழுவதையும் பாதித்துள்ளதால் இதற்கு கூட்டாக முகம் கொடுக்காவிட்டால் கடும் அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும், எனவே நுகர்வை கட்டுப்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வரும் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையால் கொழும்பு 9, கொழும்பு 14 மற்றும் கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மின்சார தடைகளை சீரமைப்பதில் தாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊழியர்களை நியமிக்கும் போது முறையான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து ஊழியர்கள் திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி தொடக்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் தேசிய ஊழியர் சங்கத்தின் தகவலின்படி இந்த பணி பகிஷ்கரிப்பு 24 மணி நேரத்திற்கு முன்னெடுக்கப்படுகின்றது. இந்நிலையில் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவோம் என இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை மின்சார சபையை புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனங்களின் கீழ் மாற்றும் நடவடிக்கை ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அந்த மாற்று பணிக்குழுவின் தலைவர் புப்புது நிரோஷன் ஹெடிகல தெரிவித்துள்ளார். பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் 5% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இதனுடன் தொடர்புடைய ஏனைய சங்கங்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அச்சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரசிறி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் 5வது தேசிய வாய் சுகாதார கணக்கெடுப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விசேட கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் நேற்று முதல் எதிர்வரும் நவம்பர் மாதம் இறுதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இக்கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மற்றும் வீடுகளை மையமாக வைத்து தரவுகள் சேகரிக்கப்பட உள்ளன. தேசிய வாய் சுகாதார கணக்கெடுப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு வருகை தரும் எமது வைத்திய குழுவினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு தேசிய வாய் சுகாதார கணக்கெடுப்பின் பிரதான ஆய்வாளர் விசேட வைத்திய நிபுணர் நிலந்த ரத்நாயக்க பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை குறிப்பிட்டு உலகத்தின் முடிவு வந்துவிட்டது என ரஷ்யா எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான பாரிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலை சரியான புயல் என்று ரஷ்யா முத்திரை குத்தியது. அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நிலைகளில் ஈரானுக்கு உளவு வேளையில் மட்டுமே ரஷ்யா உதவுகின்றது. மத்திய கிழக்கில் நடந்த போர் எண்ணெய் விலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதால் ஒரு பீப்பாயின் விலை பல ஆண்டுகளில் முதல் முறையாக $100 தாண்டியுள்ளது. சர்வதேச சட்டத்தின் முறிவினை விளாடிமிர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் நிமிட்ரி பெஸ்கோவ் தாக்கி பேசியுள்ளார். அவர் கூறுகையில், மனித வரலாற்றில் மோசமான விடயங்கள் நடந்துள்ளன, ஆனால் அப்போது நாம் உயிருடன் இருக்கப் போவதில்லை. எனவே உலகின் முடிவு நம்மீது வந்துவிட்டது என்று நமக்கு தோன்றுகின்றது.
நாம் அனைவரும் சர்வதேச சட்டம் என்று அழைப்பதை இழந்துவிட்டோம் என்று புட்டின் நம்புகிறார். சர்வதேச சட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளை பின்பற்ற மற்றவர்களை எப்படி அழைக்க முடியும் என்று எனக்கு கூட தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். அது இனி இல்லை. சர்வதேச சட்டத்தை மாற்றியமைத்த சட்டம் எது என்பதை இப்போது யாராலும் உருவாக்க முடியாது. தெளிவான வரையறையை யாராலும் வழங்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புட்டின் சொல்வது சரிதான். இப்போது தொடங்கியுள்ள இந்த சரியான புயலின் பின்னணியில் நாம் நம் மீதும் நமது நலன்கள் மீதும் நமது ஆற்றலிலும் கவனம் செலுத்த வேண்டும். அது இல்லாத இடத்தில் நாம் அதை கட்டியெழுப்ப வேண்டும். கவனமாக சிந்திக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். ஈரான் போர் முடிவுக்கு வருவது குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்திற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீதான இராணுவ நடவடிக்கைகளை எப்போது நிறுத்துவது என்பதை தாங்களே தீர்மானிப்போம் என ஈரான் இதன்போது தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என தெரிவித்திருந்தார். புதிய கடும் போக்குவாத உச்சநிலை தலைவரை தேர்ந்தெடுத்துள்ள இஸ்லாமிய குடியரசானது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் போர் தீவிரமடையக்கூடும் என்றும் ட்ரம்ப் அங்கு எச்சரித்திருந்தார். இருப்பினும் அதற்கு பதிலளித்துள்ள ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முடிவை தாங்களே எடுப்பதாக கூறியுள்ளது. பிராந்தியத்தின் எதிர்காலம் தற்போது தெஹ்ரானின் படைகளின் கையிலேயே உள்ளது என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வலியுறுத்தியுள்ளது. ஆசியாவில் நேற்று உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 8.5% சரிந்து ஒரு பீப்பாய் $92.50 காணப்பட்டது. அமெரிக்காவிலும் கச்சா எண்ணெய் விலை சுமார் 9% சரிந்து ஒரு பீப்பாய் $88.60 குறைந்தது. இருப்பினும் மோதல் தொடங்கிய காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த விலைகள் இன்னும் சுமார் 30% அதிகமாகவே உள்ளன. போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்தே இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலை சரிந்ததன் காரணமாக ஆசிய சந்தைகள் ஊக்கமடைந்துள்ளதாக தெரிகின்றது. ஜப்பானின் நிக்கே 225 குறியீடு 2.8% உயர்ந்துள்ளதுடன் தென் கொரியாவின் காஸ்பி பங்குச்சந்தை 5%க்கும் அதிகமாக உயர்ந்தது. ஆசிய பிராந்தியத்திலுள்ள பல நாடுகள் வளைகுடா நாடுகளின் முக்கிய வாடிக்கையாளர்களாக இருப்பதால் கச்சா எண்ணெய் விலையேற்றத்தினால் ஆசிய சந்தை குறியீடுகள் பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதால் அவ்வழியே செல்லும் கப்பல்களை அவர்கள் நிறுத்தவில்லை. அதற்கு மாறாக அவ்வழியே செல்லும் கப்பல்களுக்கு இங்கு செல்வது அபாயம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கப்பல் கம்பெனிகள் இவ்வழியே செல்ல அச்சப்பட்டன. அந்த சமயத்தில் லார்ட்ஸ் ஆஃப் லண்டன் என்ற உலகின் மிக பழமையான கப்பல் காப்புறுதி நிறுவனம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வார் ரிஸ்க் காப்புறுதியை ரத்து செய்தார்கள். காப்புறுதி இல்லாமல் கப்பல் செல்ல முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் கடலில் கப்பல் விபத்து அல்லது தாக்குதல் நடந்தால், எண்ணெய் கசிவு நடந்தால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதனால் கப்பல்கள் காப்புறுதி இல்லாமல் சட்டப்படி பயணம் செய்ய முடியாது. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி எப்போதும் திறந்து தான் உள்ளது. ஆனால் அவ்வழியே செல்லும் கப்பல் போக்குவரத்து வெகுவாக குறைந்துவிட்டது. பொதுவாக ஒரு நாளுக்கு 79 கப்பல்கள் சென்று வந்த இந்த பாதையில் இப்போது 7 கப்பல்கள் மட்டும் சென்று வருகின்றன. போருக்கு முன்னர் காப்புறுதி தொகை கப்பல் மதிப்பில் 0.25% மட்டும்தான். ஆனால் இப்போது ஒவ்வொரு வாரமும் கப்பல் மதிப்பில் 1% காப்புறுதி கட்ட வேண்டும். பல கப்பல் கம்பெனிகள் இந்த தொகையை சமாளிக்க முடியாதுள்ளது. இதன் தாக்கத்தால் நெதர்லாந்து கேஸ் விலை 52%, இங்கிலாந்து கேஸ் விலை 48%, ஆசியாவின் LNG விலை 39% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1902 இலங்கையில் காங்கேசந்துறையிலிருந்து சாவகச்சேரி வரையான 21 மைல் நீள புகையிரத பாதை அமைக்கப்பட்டது. 1983 பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக சோதித்தது.
2011 ஜப்பானின் ஒன்சு தீவில் வடகிழக்கு பகுதியில் 8.9 புள்ளிகள் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆழிப்பேரலையாக உருவெடுத்தது. உலகின் 2வது பெரிய அணு உலை பேரழிவு இதுவாகும். 2012 ஆப்கானிஸ்தான் காந்தாரம் அருகே அமெரிக்க இராணுவத்தினரால் பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.